அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விநாயகர் தாங்க எங்கள் ஏரியாவில் கொண்டு வந்திருந்தாங்க. போன வருஷம் இதை விட பெருசாக இருந்தாருங்க. ஆனால் இந்த விநாயகர் தான் பார்க்க அவ்வளோ அம்சமாக லட்சணமாக நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே இருந்தாருங்க. விநாயகருக்கு பாருங்கள் எத்தனை சீர்வரிசைன்னு பாருங்களேங்க. அவருக்கு எத்தனை வச்சாலும் பத்தாதுங்க. ஏன்னா அப்படி ஒரு கொலக்கட்டை பிரியர். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் சீர்வரிசை தட்டு. அப்புறமா விநாயகர் பிறந்த நாளை மட்டும்தாங்க தீபாவளி எப்படி நம்ம சிறப்பாக கொண்டாடுறோமோ அது மாதிரி கொண்டாடுறாங்கங்க. இந்த நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்திலே இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை அப்படி ஒரு சிறப்பாக கொண்டாடுறாங்கங்க. நமக்கு எத்தனை இஷ்ட தெய்வம் இருந்தாலும் விநாயகரை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கங்க. அவர் அப்படி ஒரு புத்திசாலி, அறிவு, ஞானாதிபதி அப்படின்னா நம்ம சனீஸ்வரன் பிடியிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஆனால் தன் ஞானத்தால் நீ இன்று போய் நாளை வான்னு சொல்லி அவரே பிடிக்க முடியாத அளவுக்கு தன் அறிவால் தப்பிச்சவர் தாங்க விநாயகர். அப்படி நிறைய கதைகள் சொல்லுவாங்க, நிறைய பேரில் விநாயகரை அழைப்பாங்க. எனக்கு எப்படி தீபாவளி பிடிக்குமோ அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நம்ம தீபாவளிக்கு மட்டும்தான் பண்ட பலகாரம்லாம் நிறைய செய்வோம். அதே மாதிரி தான் விநாயகரோட பிறந்த நாளையும் நம்ம கொண்டாடுறோங்க. கொலக்கட்டை வச்சு சுண்டல் செஞ்சு நிறைய பலகாரம் சுட்டு அந்த மாதிரி நம்ம கொண்டாடுறோங்க. அதனால் எனக்கு விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் போயிட்டு விநாயகரெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் எங்களுக்கு கொடுத்தது என்னென்னா வயிறார சாப்பாடுங்க. வருஷம் எங்கள் ஏரியாவில் வந்து கொடுப்பாங்க. இந்த வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா வடை பாயசத்தோட வடை, அப்பளம், பொரியல், கூட்டு, அப்புறமா சாம்பார், ரசம், மோர், புளிக்குழம்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு திருப்தியாக விநாயகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக லைட் செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம நடந்து போகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா நைட்டு குழந்தைங்களுக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே வச்சுருப்பாங்க. குழந்தைங்கள்லாம் அழகழகாக மேக்கப் போட்டு டான்ஸ் ஆடும்போது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட எல்லோரும் பாருங்களேன், குழந்தைங்கலேருந்து எல்லோரும் கூப்பிட்டு போயாச்சுங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு தான் வந்தோம். நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொலக்கட்டை கொடுப்பாங்கங்க. எத்தனை பேருக்கு கொலக்கட்டை மோதகம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.